வணக்கம். திருப்பொற்சுனம் சேனலுக்கு உங்களை பக்தியோடு அழைக்கிறேன். திரு சதகம்லிருந்து தொடர்ந்து பாடல் வரிகளை படிக்கலாம். ஆனந்த பரவசம். ஆனந்த பரவசம் என்றது பேரின்ப பெருமகிழ்ச்சி என்று பொருள். சிவ ஆனந்தத்துல மூழ்கி இருப்பது, அதையே நினைச்சு அதை அடைய முயற்சி செய்வது. இந்த சிவ ஆனந்த பரவசம் உண்டாவதை விவரிச்சு உரைப்பதுதான் இந்த பகுதி. விச்சுக்கேடு பொய்க்கு ஆகாது என்று இங்கு என்னை வைத்தாய், இச்சை காணார் எல்லாரும் வந்து உன்தாள் சேர்ந்தார், அச்சத்தாலே ஆழ்ந்திடுகின்றேன், ஆரூரம் பிச்சை தேவா என் நான் செய்கேன் பேசாயே. பொய் என்ற விதைக்கு அழிவு வரக்கூடாதுன்றதுக்காகவும் பொய்யான ஆள் அப்படின்னு என்ன உதாரணம் காட்டுறதுக்காகவும் தானே உன்னுடைய உண்மையான அடியார்கள் எல்லாம் உன்னோடு சேர்ந்து அந்த திருவருட் ஜோதியில மறைய என்னை மட்டும் விட்டு விட்டு போய்விட்டாய். நான் என்னதான் செய்வேனோ? நானோ பிறப்பு என்ற பெரும் பயத்தால துன்பத்துல மூழ்கி இருக்கேன். திருவாரூர் தலத்துல பிச்சாண்டவர் கோலத்துல எழுந்தருளி இருக்கிற என் தலைவனி, நான் என்னதான் செய்ய வேணும்? எனக்கு நீ வாய் திறந்து சொல்வாயாக. பேசப்பட்டேன் நின் அடியாரில் திருநீரை பூசப்பட்டேன், பூதலரால் உன் அடியான் என்று ஏசப்பட்டேன், இனி படுகின்றது அமையாததால் ஆசைப்பட்டேன் ஆட்பட்டேன் உன் அடியேனே. உன் அடிமையாகிய நான் வந்து உன் அடியார்களில் ஒருவன் என்று மற்றவர்களால் பேசப்பட்டேன். குருவாக நீங்க வந்தபோது உங்களுடைய திருக்கையால திருநீரை நான் என் நெற்றியில் பூசப்பட்டேன். நானும் சிவனடியார் தானே மற்றவங்க எல்லாம் சொன்னாங்க. ஆனாலும் நீங்க என்னை விட்டு விட்டு போய்விட்டதால நான் துன்பத்திலே இருக்கிறேன். இனிமேல என்னால துன்பப்பட முடியாது. அடியன் உன்னிடத்தில் வருவதற்கே, உன் திருவடியை அடைவதற்கே உன்னிடத்தில் நான் பெரும் விருப்பம் கொண்டுள்ளேன். அடியேன் அல்லேன் கொல்லோதா என்னை ஆட்கொண்டில்லை கொல்லோ, அடியாரானார் எல்லோரும் வந்துன் தாழ் சேர்ந்தார், செடி சேர் உடலமிது நீக்க மாட்டேன் எங்கள் சிவலோகா, கடியேன் உன்னை கண்ணார காணுமாறு காணேனே. நான் நாயடியன் தான், ஆனாலும் உன் தொண்டன் இல்லையா? நீ என்ன ஆட்கொண்டதில்லையா? உன் அடியவர்கள் அனைவரும் உன்னை தொடர்ந்து வந்தே உன் திருவடிகளை அடைக்கல அடைஞ்சாங்க. ஆனா நான் மற்ற அடியார்கள் போல உன் திருவடியை அடையவே இல்லையே. பாவப்பட்டதாகிய இந்த உடலை நான் போக்கிக் கொள்ளவும் மாட்டேன். வஞ்சக மனம் கொண்டவனாகிய நான் வந்து உன்னைய 2 கண்களும் குளிருமாறு காணும் வழிய அறியாதிருக்கிறேனே. காணுமாறு காணேன் உன்னை அந்நாள் கண்டேனும் பானே பேசி எந்தனை படுத்தென்ன பரஞ்சோதி, ஆணை பெண்ணே ஆரமுதே அத்தா செத்தே போயினேன், ஏன் நானில்லா நாயினேன் என் கொண்டு எழுகேன் எம்மானே. பாண்டியனுக்காக அந்த நாள்ல குதிரை வாங்க வந்த போது அடியேன் உன்னை கண்டிருந்தாலும் இன்று உன்னை காணும் வழியே எனக்கு தெரியலையே. இன்ப வடிவனாகிய இறைவனை பெறாம பயனற்ற சொற்களையே பேசி என்ன நான் தாழ்த்தி கொண்டிருக்கிறதோட காரணம் என்ன? எனக்கு அறிவில்லை என்றதாலேயா? ஜோதி எங்கும் நிறைஞ்சு தன்னையும் பொருட்களையும் காட்டுவது போல அனைத்தையும் கடந்து நின்ற ஒளியாய் தன்னையே உணர்த்தி நிற்கிற இறைவனை வந்து பரஞ்சோதின்னு சொல்கிறார். ஒரே திருமேனியில 2ம் ஒன்றாயும் அம்மையும் அப்பனுமாக வேறு வேறாகவும் இருப்பதால ஆணே பெண்ணேன்னு சொல்றாரு. தேவர்களால் கடையப்பட்ட அமுதம் வந்து எளியதாகவும் அழிவின்மை, அதாவது சாகா வரத்தை தருவது போல இறைவன்ற அமுதம் வந்து உண்பதற்கு அரியதாகவும் தெவிட்டாததாகவும் கிடைப்பதற்கு அரியதாகவும் சாவா பெருவாழ்வ தரவல்லது. நாய் போன்ற அடியவனாகிய நான் வந்து எதனை கொண்டு உயர்வேனோ என் தலைவனே. மானோர் நோக்கி உடையால் பங்கா மறையேறு அறியா மறையோனே, தேனே அமுதே சிந்தைக்கு அறியாய் சிறியேன் பிழை பொறுக்கும், கோனே சிறிதே கொடுமை பறைந்தேன், சிவமா நகர் குறுக போனார் அடியார், யானும் பொய்யும் புறமே போந்தோமே. மான்விழி போன்ற விழிகளை உடைய உமாதேவியரை ஒரு பாகத்தில் கொண்டவனே. மானோட விழி வந்து பார்க்கிறவங்களை கவருவதாகவும் அது யாருக்கும் தீங்கு செய்யாது. அது போல உமாதேவியருடைய திருக்கண்களும் அடியவர்களை கவருவதாகவும் கருணைமிக்கதாகவும் இருக்கும். அதனால மான்னேர் நோக்குன்னு சொல்கிறார். வேதங்களால் அறிய முடியாத மறைப்பொருளாய் உள்ளவனே, தேன் போன்றவனே, அமுதம் போன்றவனே, சிறியன் என்னுடைய பிழைகளை எல்லாம் பொறுத்து அருள்கின்ற தலைவனே, உன்னுடைய உண்மையான அடியவர்கள் எல்லோரும் சிவபுரத்துக்கு போய்விட்டார்கள். நானும் என் பொய்யும் புறமே போய்விட்டோம். அதாவது நான் மட்டும் போகல. அதனால நான் வந்து சில கடுஞ்சொற்களை சொல்லியிருந்தேன். தயவு செய்து என்னுடைய பிழைகளை பொறுத்தருள வேண்டும். புறமே போந்தோம் பொய்யும் யானும் மெய்யன்பு பெறவே வல்லேன், அல்லா வண்ணம் பெற்றேன் யான், அறவே நின்னை சேர்ந்த அடியார் மற்ற ஒன்று அறியாதார்,
சிறவே செய்து வழுவாது சிவனே நின்தாள் சேர்ந்தாரே. இறைவா, உன்னை முழுவதுமாக அடைக்கலம் சேர்ந்த அடியவர்கள் உனக்கு தொண்டன் செய்யறதை தவிர வேறு ஒன்றையுமே அறியாதவங்க. அதனால சிறந்த செயல்கள் பல செஞ்சு உன் திருவடியை அடைஞ்சாங்க. ஆனா நானும் என் பொய்யும் வேறு பக்கமாக வந்துட்டோம். அதனால அடியன் உண்மையான அன்பை பெறக்கூடிய தகுதியை இழந்துட்டேன். உண்மையான அடியவர்கள் என்றவங்க தான் குடிக்கிற நீர், சாப்பிடுகிற உணவு, இன்பம் துன்பம் எல்லாமே நீ என்றும், தனக்கு என்று எதையும் சார்ந்து இருக்காம சிவன் ஒன்றை தவிர வேறொன்றும் இல்லை, எங்குமே சிவமயமாக காண்பவர்கள். கடலுக்குள் அமிழ்ந்து இருக்கிறவங்க கடல் அறிய மாட்டாங்க. ஆனந்த பரவசல் இருக்கிறவங்களுக்கு அந்த ஆனந்தம் தெரியாது. அது போல சிவன் திருவடியை அடைஞ்ச அடியவர்களை பார்த்து பேசுகிறார். தாராய் உடையாய் அடியேற்கு உன்தாள் இணை அன்பு பேரா உலகம் புக்கார் அடியார் புறமே போந்தேன் யான் ஊரா மிளைக்க குருட்டு ஆ மிளை தாங்கு உன்தாள் இணை அன்புக்கு ஆரா அடியேன் அயலை மயல் கொண்டு அழுகேனே. என்னை அடிமையாக உடையவனே, எனக்கு உன்னுடைய 2 திருவடிக்கும் அன்பு செலுத்த அருளை வழங்குவாயாக. உன்னுடைய உண்மையான அடியார்கள் எல்லாருமே வீடு பேரின்ற வேறு உலகத்துக்கு போய்விட்டாங்க. ஆனா நான் அங்க போகாம இந்த பூலோகத்துல இருக்கேனே. ஊருக்குள்ள இருக்கிற நல்ல பசுக்கள் புல்லை மேய அதுல கலந்து சில குருட்டு பசுவும் மேய்வது போல அடியார்கள் என்ற பேரின்பம் கிடைக்க அடியேனும் அழுகின்றேன், புலம்புகின்றேன். உண்மை அன்பை எனக்கு கொடுத்து உன்னுடைய திருவடியை எனக்கு அருள்வாயாக. அழுதேன் நின்பால் அன்பு ஆம் மனம் ஆய் அழல் சேர்ந்த மெழுகே அன்னார் மின்னார் பொன்னார் கழல் கண்டு தொழுதே உன்னை தொடர்ந்தாரோடும் தொடராதே பழுதே பிறந்தேன் என் கொண்டு உன்னை பணிகேனே. உன்னிடத்தில் அன்பு மயமான மனம் உடையவர்களாகவும் ஒளி பொருந்திய உன்னுடைய திருவடியை தரிசிச்சும் நெருப்பில் இடப்பட்ட மெழுகு போல மனமுருகி உன்னை தொடர்ந்து வந்த அடியவர்களோட நானும் தொடர்ந்து வராம இப்ப தனியா இருந்து அழுகின்றேனே. உன்னை அடைவதற்கு நேர எனக்கு எந்த தகுதி இல்லாட்டாலும் அடைஞ்சவங்களை தொடர்ந்தாவது வந்திருக்கலாமே, அதே இழந்தேனே. வீணா பிறந்தன்னா இனி எதை கொண்டு உன்னை வணங்குவேனோ. பணிவார் பிணி தீர்த்து அருளி பழைய அடியார்க்கு உன் அணியார் பாதம் கொடுத்தி அதுவும் அரிது என்றால் திணியார் மூங்கில் அணையேன் வினையை பொடியாக்கி தனியார் பாதம் ஒல்லை தாராய் பொய்தீர் மெய்யானே. உன்னை பணிவோடு வணங்குகின்ற பழமையான அடியவர்களுக்கெல்லாம் பிறவின்ற நோயை போக்கி அழகான உன்னுடைய திருவடியை தந்து அருள் புரிகின்றாய். என் போன்றவர்களுக்கு அது அரியதான விஷயம் என்றாலும் அடர்ந்த மூங்கில போல நிறைஞ்சு இருக்கிற என்னுடைய தீவினைகளை எல்லாம் விரைவில் பொடியாக்கி உன்னுடைய குளிர்ந்த திருவடியை தந்து அருள்வாயாக. யானை பொய், என் நெஞ்சும் பொய், என் அன்பும் பொய், ஆனால் வினையேன் அழுதால் உன்னை பெறலாமே. தேனே அமுதே கரும்பின் தெளிவே தித்திக்கும் மானே அருளாய் அடியேன் உனை உருமாறே. நானே ஒரு பொய்யன், என் நெஞ்சம் பொய்தான், என் அன்பும் பொய்தான். ஆனாலும் ஒரு தாய் தன் குழந்தைக்கு அதுக்கு பிடிச்ச பொம்மையெல்லாம் கொடுத்து விளையாட வச்சிருப்பான். அந்த பொம்மையெல்லாம் விளையாடி சலிச்சு போய் அந்த பொம்மையை தூக்கி போட்டு தன் தாய் முகத்தை பார்த்து அழும்போது உடனே தாய் நிற்பாங்க. அது போல நானும் உள்ள முருகி கண்களில் நீர் சிந்த அழுதா உன்னை அடைய முடியுமான்னு கேட்கிறாரு. தித்திக்கு மானே என்றால் இனிக்கும் பெரியோனே. இறைவனை இது வரைக்கும் தேன், கரும்புச்சாறு அப்படின்னு உதாரணம் சொன்னவர் தித்திக்கு பொருட்கள் அனைத்தையும் சிறந்த பெரிய தித்திக்கும் பொருளே இறைவன் அப்படின்னு சொல்றாரு. மீண்டும் அடுத்த பதிவுல திரு சதகம்ல இருந்து தொடர்ந்து பாடல் வரிகளை படிக்கலாம். நன்றி, வணக்கம்.